எக்ஸாம்பிள் 3.40 இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, சிந்தட்டிக் டிவிஷன் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் +1, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -5, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2, லாஸ்ட்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் +24. ஓகே, கான்ஸ்டன்ட் டேர்ம் 24 இருக்கும்போது +2 அல்லது -2 யூஸ் பண்ணுங்கள். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள கொஸ்டினுக்கு இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, நான் +2 யூஸ் பண்ணுறேன். எல்லா கொஸ்டினுக்கும் 0 தான் இதில் வரும். இதை ஆட் பண்ணால் 1, 2 × 1 2. இதை சப்ராக்ட் பண்ணி லார்ஜஸ்ட் வேல்யூக்கு முன்னாடி உள்ள சைன் யூஸ் பண்ணுங்கள். -3, 2 × -3 -6, -2 -6. அப்போ ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் தான் போடணும். 2 × -8 -16. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 8. ரிமைண்டர் 0 வரல, அப்போ இந்த நம்பர் ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட்டு -2 தான் யூஸ் பண்ண போகிறேன். இதை ரெண்டு ஆட் பண்ணால் 1, -2 × 1 -2. இது ரெண்டும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போடுறேன். -2 × -7, -a மல்டிப்ளை பண்ணால் +2 7s are +14. ஓகே, 14லேருந்து 2வை சப்ராக்ட் பண்ணுங்கள். 12. -2 × 12 -24 0. ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஓகே, இந்த x = -2வை ஃபேக்டராக கன்வெர்ட் பண்ணிடலாம். இந்த -2 ரைட்டில் இருந்து லெஃப்ட் வரும்போது +2வாக மாறிடும். ஓகே, அப்போ x +2 is a factor. ஓகே, ரிமைனிங் 2 ஃபேக்டர் இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த இடத்துல x² போட்டுக்கிறேன், இந்த இடத்துல x போட்டுக்கிறேன். x² -7x +12 = இதை ஃபேக்டரைஸ் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் +12. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -7. இதுதான் சம் ஆஃப் தி ரூட்ஸ். 3 4s are 12. மல்டிப்ளை பண்ணும்போது ஒர்க் அவுட் ஆகிடுது. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 7 மேட்ச் ஆகும். -7 நம்மளுக்கு வேணும். ஓகே, 2 நம்பருக்கும் நெகட்டிவ் சைன் போட்டாச்சு. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் தான் வேரியபிள். ஓகே, அப்போ x -3 ஒரு ஃபேக்டர், x -4 another ஃபேக்டர். ஓகே, ஃபைனலாக ஆன்சரை எடுத்து எழுதிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்டர் x +2, நெக்ஸ்ட்டு x -3, நெக்ஸ்ட்டு x -4. இந்த ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணால் இந்த 3 ஃபேக்டர் தான் கிடைக்கும். ஓகே.